ஹரி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. குரு சரணம். கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, என் உடலுக்கு துணையாகி, என் உள்ளத்தில் நிறைவாகி, என் செயல்யாவும் உனதாகி, என்னை நடத்தும் வழியாகி, என்னுள்ளே நீயாகி, உன்னாலே நானாகி, என்னை ஆளுகின்ற தேவனாகி, என் குருநாதனின் தாளை போற்றி, என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியை, கடலுண்ட காருண்யரை, கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர், பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர், சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி காப்புதானே. அல்லல்போம் வல்வினைபோம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைபோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிக மாமருணை, கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதி, கைதொடு கால் அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரிய சொற்களின் குற்றமின்றி சொல்லவே, முற்படு சீர் சொற்பொருளெல்லாம் கடந்து தூய்தாமைங்கானமிகு கற்பக விநாயகர் என்றால் காப்பு. துதிப்போர்க்கு விரணிபோம் துன்பம்போம், நெஞ்சிறு பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும், நிமலருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட, மறைதந்த பிரம்மனாட, கோணாட வானலு கூட்டமெல்லாமாட, குஞ்சர முகத்தனாட, குண்டல மிரண்டாட, தண்டை புலியுடையாட, குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட, நரைதும்பயிர்காட நந்தி வாகனமாட, நாட்டிய பெண்களாட, வினையோட உனை பாட என நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய், ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லைவாழ் நடராஜனே. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்ன என்றால், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதாவது கடந்த சில மாதங்களாக நாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், தனி மனித ஒழுக்கத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்று திருக்குறள் மூலமாகவும், அகஸ்திய பெருமானுடைய ஜீவ ஓலையின் மூலமாகவும் மற்றும் பல நன்னெறி நூல்கள் மூலமாகவும் அனுபவ விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றோம். மனிதநேயம் குறைந்து வருகின்றது. அன்பு, கருணை, இரக்கம், பணிவு போன்ற நற்குணங்கள் பேணப்பட வேண்டும். இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு சில மணித்துளிகள், ஒரு சில நிமிடங்கள் நாம் மகாத்மா காந்தியின் சுயசரிதையிலிருந்து, சத்திய சோதனையிலிருந்து ஆன்மீக விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவின் மூலமாக மகாத்மா காந்தி பேசுவது போன்ற அமைப்பை யாம் வழங்க இருக்கின்றோம். இதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகாத்மா காந்தி ஹிந்து தர்மத்தை குறித்தும் மற்ற உலக சமயங்களை பற்றியும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருந்தேன். என்றாலும் எனக்கு ஏற்படும் சோதனைகளிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற அவை போதாது என்பதையும் நான் அறிந்திருக்க வேண்டும். சோதனைகளிலிருந்து ஒருவன் சமாளித்து நிற்கும்படி செய்வது எது என்பதை மனிதன் அறிவதில்லை. அதுவும் அச்சமயத்தில் அதை பற்றிய அறிவே இருப்பதில்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாயின் தான் தற்செயலாக தப்பித்து விட்டதாக சொல்லிக் கொள்ளுவான்.
கடவுள் நம்பிக்கை உள்ளவனானால் கடவுளே தன்னை காத்தார் என்பான். தனக்கு இருந்த சமய ஞானமோ ஆன்மீக கட்டுப்பாடோதான் ஆண்டவன் தன்னிடம் கருணை காட்டியதற்கு காரணம் என்ற முடிவுக்கு வருவான் அல்லது வரக்கூடும். ஆனால் அவன் ரட்சிக்கப்படும் சமயத்தில் தன்னை காத்தது தன்னுடைய ஆன்மீக கட்டுப்பாடுதானா அல்லது வேறு ஒன்றா என்பதை அவன் அறியான். தனக்கு ஆன்மீக பலம் அதிகம் இருக்கிறது என்று அகம்பாவம் கொண்டிருந்து முடிவில் அது தூசாகி போனதை காணாதவர் யார்? சமய ஞானம் வேறு, சாதனை வேறு. ஆகவே சாதனை இல்லாத சமய ஞானம் சோதனை ஏற்படும் சமயங்களில் வெறும் உமியாகவே தோன்றுகின்றது. சமய ஞானத்தினால் மட்டும் பயனில்லை என்பதை இங்கிலாந்தில் நான் முதலில் கண்டுகொண்டேன். இதற்கு முன்னால் நிகழ்ந்த சோதனைகளில் நான் எவ்வாறு காப்பாற்றப்பட்டேன் என்பதை என்னால் அவ்வளவாக கூற முடியாது. ஏனெனில் அப்பொழுது நான் மிகச் சிறியவன். ஆனால் இப்பொழுதோ எனக்கு வயது 20. கணவன், தந்தை என்ற வகையில் எனக்கு சிறிது அனுபவமும் ஏற்பட்டிருந்தது. எனக்கு நினைவிருக்கும் அளவில் நான் இங்கிலாந்தில் இருந்த காலத்தில் கடைசி ஆண்டில், அதாவது 1890 சைவ உணவாளர்கள் மகாநாடு ஒன்று போர்ட்ஸ்மவுத்தில் நடந்தது. அதற்கு ஓர் இந்திய நண்பரும் நானும் அழைக்கப்பட்டிருந்தோம். போர்ட்ஸ்மவுத் துறைமுகம் மாலுமி தொழிலில் ஈடுபட்டவர்களையே பெரும்பாலும் கொண்ட பட்டணம். அங்கே தீய நடத்தையுள்ள பெண்களை கொண்ட வீடுகள் பல உண்டு. இப்பெண்கள் விபச்சாரத்தையே தொழிலாக கொண்டவர்கள் அல்ல. என்றாலும் தங்கள் கற்பு நெறியை குறித்து அவர்கள் அவ்வளவாக கவலைப்படாதவர்கள். இப்படிப்பட்ட வீடுகளில் ஒன்றில் நாங்கள் தங்கியிருந்தோம். இதை பற்றி வரவேற்பு கமிட்டிக்கு எதுவும் தெரியாது என்பதை குறித்து நான் சொல்லத் தேவையில்லை. போர்ட்ஸ்மவுத் போன்ற ஒரு பட்டணத்தில் தங்குவதற்கு நல்ல இடம் எது, கெட்ட இடம் எது என்பதை கண்டுபிடிப்பது எங்களைப் போல் எப்பொழுதோ ஒரு சமயம் அங்கே போகிறவர்களுக்கு கஷ்டமாகவே இருந்திருக்கும். மகாநாட்டிலிருந்து மாலையில் திரும்பினோம். இரவு சாப்பாட்டிற்கு பிறகு ரப்பர் பிரிட்ஜ் என்ற ஒருவித சீட்டாட்டம் ஆட உட்கார்ந்தோம். அவ்வீட்டுக்கார அம்மாளும் எங்களுடன் சீட்டாடினார். இப்படி வீட்டுக்கார அம்மாளும் சேர்ந்து சீட்டாடுவது இங்கிலாந்தில் கௌரவமான குடும்பங்களிலும் வழக்கம். ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர் ஒவ்வொருவரும் குற்றமற்ற வகையில் கேலியாக பேசுவது சாதாரணமானது. ஆனால் இங்கோ என் சகாக்களும் அவ்வீட்டு அம்மாளும் ஆபாசமான பேச்சுக்களை பேச ஆரம்பித்தார்கள். என் நண்பர் அக்கலையில் கைதேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியாது. அது என்னையும் பிடித்து கொண்டு விட்டது. நானும் அவ்வித பேச்சுக்களில் கலந்து கொண்டேன். சீட்டையும் சீட்டாட்டத்தையும் விட்டுவிட்டு எல்லை மீறி நான் போய்விட இருந்த சமயத்தில் அந்த நல்ல சகாவின் மூலம் கடவுள் எனக்கு தெய்வீகமான எச்சரிக்கையை செய்தார். தம்பி, உன்னுள் இந்த பிசாசு எங்கிருந்து வந்து புகுந்தது? எழுந்து போய்விடு, சீக்கிரம் சீக்கிரம் என்று அவர் சொன்னதே அந்த எச்சரிக்கை. நான் வெட்கமடைந்தேன். எச்சரிக்கைப்படி நடந்தேன். நண்பருக்கும் என்னுள்ளே நன்றியறிதலை தெரிவித்து கொண்டேன். என் அன்னையின் முன்னிலையில் நான் மேற்கொண்டிருந்த விரதத்தை நினைவுபடுத்தி கொண்டு அவ்விடத்திலிருந்து ஓடிவிட்டேன். தடுமாறிக்கொண்டே நடுங்கிக் கொண்டே என் அறைக்கு சென்றேன். துரத்திய வேடனிடமிருந்து தப்பிய மிருகம்போல் என் இருதயம் துடிதுடித்தது. என் மனைவியை தவிர வேறு ஒரு பெண் என் மனத்தில் காம இச்சையை தூண்டிவிட்டது இதுவே முதல் தடவை என்று நினைக்கிறேன்.
அன்று இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. என்னவோ எண்ணங்களெல்லாம் எனக்கு உண்டாயின. அந்த வீட்டிலிருந்தே போய்விடுவதா, அந்த இடத்தை விட்டே ஓடிவிடுவதா, நான் செய்தது என்ன, கொஞ்சம் புத்தி கெட்டு போயிருந்தால் என் கதி என்ன ஆகியிருக்கும்? இனி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுவதென்ற முடிவை செய்து கொண்டேன். அவ்வீட்டை விட்டு போய்விடுவது மாத்திரமல்ல, எப்படியாவது அவ்வூரை விட்டே போய்விடுவது என்றும் தீர்மானித்தேன். மகாநாடு 2 நாட்களே நடந்தது. அடுத்த நாள் மாலையே போர்ட்ஸ்மவுத்திலிருந்து நான் புறப்பட்டு விட்டதாக ஞாபகம். என் நண்பர் மாத்திரம் சில நாட்கள் அங்கே தங்கினார். சமயத்தின் சாரத்தை பற்றியோ, கடவுளை பற்றியோ, அவர் நம்முள் எப்படி வேலை செய்கிறார் என்பதை பற்றியோ எனக்கு அப்பொழுது தெரியாது. அச்சமயம் கடவுள் என்னை காப்பாற்றினார் என்பதை மாத்திரமே தெளிவற்ற முறையில் நான் அறிந்தேன். சோதனை நேர்ந்த சமயங்களிலெல்லாம் அவரே என்னை காத்தார். கடவுள் காப்பாற்றினார் என்ற சொற்றொடருக்கு நான் இன்று ஆழ்ந்த பொருள் கொள்ளுகிறேன். கடவுள் காப்பாற்றினார் என்ற சொற்றொடருக்கு நான் இன்று ஆழ்ந்த பொருள் கொள்கிறேன் என்பதை அறிவேன். என்றாலும் அதன் முழு பொருளையும் நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்றே உணர்கிறேன். அதன் முழு பொருளையும் அறிந்து கொள்ளுவதற்கு மேலான அனுபவம் ஒன்றே உதவ முடியும். என்றாலும் ஆன்மீகத் துறையிலும் வக்கீலாக இருந்தபோதும், ஸ்தாபனங்களை நடத்திய போதும், ராஜ்ய விஷயத்திலும் எனக்கு சோதனைகள் நேர்ந்த சமயங்களிலெல்லாம் கடவுளே என்னை காப்பாற்றினார் என்று ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நம்பிக்கைக்கே ஒரு சிறிதும் இடம் இல்லாத போதும், உதவத் தவறி தேற்றுவாரும், ஓடிவிட்ட சமயத்திலும் எப்படியோ அந்த உதவி வந்து விடுவதை காண்கிறேன். ஆனால் எங்கிருந்து அது வருகிறது என்பதை நான் அறியேன். இறைவனை வேண்டுவதும், பூஜிப்பதும், பிரார்த்திப்பதும் மூட நம்பிக்கைகள் அல்ல. உண்பதும், பருகுவதும், அமர்வதும், நடப்பதும் எவ்விதம் உண்மையான செயல்களோ அவற்றை விடவும் அதிக உண்மையான செயல்கள் அவை. அவை மட்டுமே உண்மையானவை, மற்றவையாவும் பொய்யானவை என்று சொல்வதும் மிகையாகாது. அத்தகைய வழிபாடு அல்லது பிரார்த்தனை வாக்கு வன்மையை காட்டுவதற்கு உரியதன்று. உதட்டிலிருந்து எழும் வணக்கமும் அல்ல அது, இதயத்திலிருந்து எழுவதே பிரார்த்தனை. ஆகையால் அன்பு ஒன்றை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லாதவாறு உள்ள தூய்மையை நான் அடைந்து விடுவோமாயின், எல்லா தந்திகளையும் தக்க சுருதியில் கூட்டி வைத்து விடுவோமாயின், தானே இனிய கீதம் எழுந்து இறைவன் அருளை கூட்டுவிக்கும். பிரார்த்தனைக்கு பேச்சு தேவையில்லை, புலன்களின் முயற்சி எதுவும் அதற்கு வேண்டியதில்லை. உள்ளத்திலிருந்து காம குரோதாதிகளையெல்லாம் போக்கி புனிதமாக்கி கொள்ளுவதற்கு தகுந்த சாதனை பிரார்த்தனையே என்பதில் எனக்கு சிறிதளவும் சந்தேகமே இல்லை. ஆனால் அத்துடன் முழுமையான அடக்கமும் கலந்திருக்க வேண்டும். நாராயண ஹேமச்சந்திரர், மகாத்மா காந்தி. ஏறக்குறைய அச்சமயத்தில்தான் நாராயண ஹேமச்சந்திரர் இங்கிலாந்துக்கு வந்தார். அவர் எழுத்தாளர் என்று கேள்விப்பட்டிருந்தேன். தேசிய இந்திய சங்கத்தைச் சேர்ந்த குமாரி மானிங் வீட்டில் நாங்கள் இருவரும் சந்தித்தோம். எல்லோருடனும் கலந்து பழகும் குணம் எனக்கு இல்லை என்பது குமாரி மானிங்குக்கு தெரியும். நான் அவர் வீட்டுக்கு போனால் வாய் பேசாமல் உட்கார்ந்திருப்பேன். என்னிடம் யாராவது பேசினால் மட்டுமே அதற்கு பதில் சொல்வேன். நாராயண ஹேமச்சந்திரரை அப்பெண்மணி எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவருக்கோ ஆங்கிலம் தெரியாது. அவருடைய உடைகளும் விசித்திரமாக இருந்தன. அவருடைய கால் சட்டை விகாரமானது.
பார்சி மோஸ்தரில் இருந்த அவருடைய பழுப்பு நிற சட்டை கசங்கி போய் அழுக்காக இருந்தது. கழுத்தில் டையோ காலரோ இல்லை. குஞ்சம் வைத்த கம்பளி தொப்பியை தலையில் வைத்திருந்தார். நீண்ட தாடியும் வளர்த்து கொண்டிருந்தார். அவர் ஒல்லியாகவும் குள்ளமாகவும் இருப்பார். வட்டமான அவர் முகம் முழுவதிலும் அம்மை தழும்புகள். அவர் மூக்கு கூரியதென்றோ சப்பையானதென்றோ சொல்ல முடியாது. எப்பொழுதும் தமது தாடியை கையினால் உருவி விட்டு கொண்டே இருந்தார். நாகரிகமானவர்கள் கூடியுள்ள இடத்தில் இத்தகைய விசித்திரமான தோற்றத்தோடும் வேடிக்கையான உடையோடும் இருப்பவர்கள் மீதே அவர்களுடைய கவனமும் செல்லும். உங்களை குறித்து நான் நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன். நீங்கள் எழுதிய நூல்கள் சிலவற்றையும் படித்திருக்கிறேன். நான் இருக்கும் இடத்திற்கு அன்பு கூர்ந்து வருவீர்களாயின் மகிழ்ச்சி அடைவேன் என்றேன். நாராயண ஹேமச்சந்திரரின் குரல் கொஞ்சம் கம்மலாக இருக்கும். சிரித்த முகத்துடன் அவர், வருகிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஸ்டோர் வீதியில் என்றேன். அப்படியானால் நாம் பக்கத்தில்தான் இருக்கிறோம். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? என்னால் முடிந்த எதையும் கற்றுக் கொடுக்க எனக்கு மகிழ்ச்சியே. என்னால் முடிந்தவரை முயல்கிறேன். நீங்கள் விரும்பினால் உங்கள் இடத்திற்கே வருகிறேன். வேண்டியதில்லை, உங்கள் இடத்திற்கே நான் வருகிறேன். என்னுடைய மொழிபெயர்ப்பு பயிற்சி புத்தகம் ஒன்றும் கொண்டு வருகிறேன். இவ்விதம் ஏற்பாடு செய்து கொண்டோம். சீக்கிரத்தில் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டோம். நாராயண ஹேமச்சந்திரருக்கு இலக்கணம் என்பதே தெரியாது. குதிரை என்பது வினைச்சொல் என்பார், ஓடு என்பது பெயர் சொல் என்பார். இப்படிப்பட்ட வேடிக்கையான பல சம்பவங்கள் எனக்கு நினைவிருக்கின்றன. ஆனால் தம்முடைய இத்தகைய அறியாமைக்காக அவர் கவலைப்படுவதே இல்லை. இலக்கணத்தில் எனக்கு இருந்த சிறிது அறிவும் அவர் விஷயத்தில் பயன்படவில்லை. இலக்கணத்தை குறித்து தமக்கிருந்த அறியாமை வெட்கப்பட வேண்டியது என்று அவர் கருதியதே இல்லை என்பது நிச்சயம். அவர் கொஞ்சமேனும் கவலைப்படாமல் என்னிடம், உங்களைப் போல் நான் பள்ளிக்கூடத்திற்கு போனதே இல்லை, என் கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இலக்கணம் அவசியம் என்று நான் உணர்ந்ததும் இல்லை. அது சரி, உங்களுக்கு வங்காளி மொழி தெரியுமா? எனக்கு அது தெரியும். நான் வங்காளத்தில் பிரயாணம் செய்திருக்கிறேன். மகரிஷி தேவேந்திரநாத தாகூரின் நூல்களை குஜராத்தி பேசும் உலகத்துக்கு அளித்தவனே நான் தான். மற்றும் பல மொழிகளில் இருக்கும் பொக்கிஷங்களை எல்லாம் குஜராத்தியில் மொழிபெயர்க்க நான் விரும்புகிறேன். மூலத்திற்கு நேரான மொழிபெயர்ப்பை நான் செய்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மூலத்தின் கருத்தை கொண்டு வருவதோடு நான் திருப்தி அடைந்து விடுகிறேன். என்னை விட அறிவில் சிறந்தவர்கள் பிற்காலத்தில் இன்னும் அரிய வேலைகளை செய்யலாம். ஆனால் இலக்கணத்தின் உதவி இல்லாமலேயே நான் இதுவரை செய்திருப்பதில் திருப்தி அடைகிறேன். எனக்கு மராத்தி, ஹிந்தி, வங்காளி ஆகிய மொழிகள் தெரியும். இப்பொழுது ஆங்கிலம் கற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறேன். ஏராளமான சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். என் ஆசை இதோடு முடிந்துவிட்டதென்று எண்ணுகிறீர்களா? இல்லவே இல்லை. பிரான்சுக்கு போய் பிரெஞ்சு மொழி கற்க விரும்புகிறேன். அம்மொழியில் இலக்கிய செல்வம் ஏராளம் என்று கேள்விப்படுகிறேன். சாத்தியமானால் ஜெர்மனிக்கு போய் ஜெர்மன் மொழியையும் கற்பேன் என்று சொன்னார். இவ்விதம் அவர் விடாமல் பேசிக்கொண்டே போவார். பிற மொழிகளை கற்பதிலும் வெளிநாடுகளில் சுற்றுப்பிரயாணம் செய்வதிலும் அவருக்கு இருந்த ஆசைக்கு எல்லையே இல்லை. அப்படியானால் நீங்கள் அமெரிக்காவுக்கும் போவீர்கள் அல்லவா? நிச்சயமாக போவேன். புதிய உலகத்தை பார்க்காமல் நான் எப்படி இந்தியாவுக்கு திரும்பிவிட முடியும்? ஆனால் இதற்கெல்லாம் பணத்திற்கு என்ன செய்வீர்கள்? எனக்கு பணம் எதற்காக? உங்களைப் போல நான் நாசுக்கானவன் அல்ல. எனக்கு குறைந்த அளவு சாப்பாடும் குறைந்த அளவு உடையும் போதும். என் புத்தகங்களின் விற்பனையில் இருந்தும் என் நண்பர்களிடம் இருந்தும் கிடைப்பதே இதற்கு போதுமானது. நான் எப்பொழுதும் 3ஆம் வகுப்பு வண்டியிலேயே பிரயாணம் செய்கிறேன். அமெரிக்காவுக்கு போகும்போதும் கப்பலில் கடைசி வகுப்பிலேயே நான் போவேன். நாராயண ஹேமச்சந்திரரின் எளிய வாழ்க்கை அவருக்கே உரியது. அந்த எளிய வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் இருந்தது அவருடைய கபடமற்ற தன்மையும். கர்வம் என்பதே அவரிடம் கொஞ்சமேனும் இல்லை. ஆனால் நூலாசிரியர் என்பதில் மாத்திரம்
தம்முடைய திறமையை பற்றி கொஞ்சம் அதிகப்படியாகவே அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். நாங்கள் தினந்தோறும் சந்திப்போம். எங்கள் இருவருடைய எண்ணங்களும் செயல்களும் அநேக விஷயங்களில் ஒரே மாதிரி இருந்தன. நாங்கள் இருவரும் சேர்ந்து மத்தியான வேளைகளில் சாப்பிடுவோம். வாரத்திற்கு 17 ஷில்லிங் செலவில் வாழ்ந்து நானே சமைத்து கொண்ட சமயம் அது. சில சமயங்களில் அவர் இருந்த இடத்திற்கு நான் போவேன், சில சமயங்களில் அவர் நான் இருந்த இடத்திற்கு வருவார். ஆங்கில தோரணையில் நான் சமையல் செய்து வந்தேன். இந்திய முறை சமையல் தவிர வேறு எதுவுமே அவருக்கு பிடிக்காது. பருப்பு இல்லாமல் அவருக்கு சரிப்படாது. காரட் முதலியவளை கொண்டு நான் சூப் தயாரிப்பேன். எனக்கு இப்படியும் ருசி கெட்டு போய்விட்டதே என்று அவர் பரிதாபப்படுவார். ஒரு நாள் இந்திய காராமணியை எங்கோ தேடிபிடித்து சமைத்து அதை கொண்டு வந்தார். நான் மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிட்டேன். அதிலிருந்து ஒருவருக்கொருவர் கொடுப்பதும் வாங்கி கொள்ளுவதுமான முறை ஆரம்பமாயிற்று. நான் சமைத்ததை அவருக்கு கொண்டு போய் கொடுப்பேன், அவர் சமைத்ததை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அச்சமயத்தில் கார்டினல் மார்னிங்கின் பெயர் எங்கும் பிரசித்தமாக இருந்தது. ஜான் பர்ன்ஸ், கார்டினஸ் மார்னிங் ஆகிய இருவரின் முயற்சியினால் துறைமுக தொழிலாளர் வேலை நிறுத்தம் சீக்கிரத்தில் முடிவுற்றது. கார்டினலின் எளிய வாழ்க்கை குறித்து டிஸ்ரேலி பாராட்டி கூறியிருக்கிறார் என்று நாராயண ஹேமச்சந்திரரிடம் சொன்னேன். அப்படியானால் அந்த முனிவரை நான் பார்க்க வேண்டும் என்றார். அவரோ மிகப்பெரிய மனிதர். அப்படி இருக்க அவரை எப்படி பார்க்க முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்றேன். ஏன் பார்க்க முடியாது? எப்படி பார்ப்பது என்பது எனக்கு தெரியும். எனக்காக என் பெயரில் அவருக்கு நீங்கள் எழுத வேண்டும். நான் ஒரு நூலாசிரியர் என்றும் அவருடைய ஜீவகாருண்ய சேவைகளுக்காக அவரை நேரில் கண்டு வாழ்த்து கூற விரும்புகிறேன் என்று எழுதுங்கள். எனக்கு ஆங்கிலம் தெரியாதனால் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக உங்களையும் உடனழைத்து வர வேண்டியிருக்கிறது என்றும் எழுதுங்கள் என்றார். அப்படியே நான் கடிதம் எழுதினேன். 2-3 நாட்களில் நாங்கள் சந்திப்பதற்கு நேரத்தை குறிப்பிட்டு கார்டினல் மார்னிங்கிடமிருந்து கடிதம் வந்தது. ஆகவே நாங்கள் இருவரும் கார்டினலிடம் போனோம். யாரையாவது பார்க்க போகும்போது உடுத்துக்கொள்ளும் சம்பிரதாய உடையை அணிந்து கொண்டு நான் போனேன். ஆனால் நாராயண ஹேமச்சந்திரரோ எப்பொழுதும் போல் அதே சட்டையும் கால் சட்டையும் போட்டுக்கொண்டே வந்தார். இதை குறித்து நான் கேலி செய்தபோது அவர் கூறியதாவது: நாகரிகம் படைத்த நீங்கள் எல்லாம் கோழைகள். மகான்கள் ஒருவருடைய வெளித்தோற்றத்தை கண்டு மதிப்பதே இல்லை. அவருடைய உள்ளத்தை பற்றியே அவர்கள் நினைக்கிறார்கள். கார்டினலின் மாளிகைக்குள் சென்றோம். நாங்கள் போய் உட்கார்ந்ததும் மெலிந்த உயரமான கிழக்கணவான் ஒருவர் வந்து எங்களுடன் கைகுலுக்கினார். நாராயண ஹேமச்சந்திரர் பின்வருமாறு தமது வாழ்த்தை கூறினார்: உங்கள் நேரத்தை அதிகம் வீணாக்க நான் விரும்பவில்லை. உங்கள் பெருமையை குறித்து நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கின்றேன். வேலை நிறுத்தம் செய்தவர்களுக்கு நீங்கள் செய்த சிறந்த சேவைக்காக உங்களிடம் வந்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. உலகத்தில் உள்ள மகான்களை எல்லாம் தரிசிப்பது என் வழக்கம். இதனாலேயே தங்களுக்கு நான் இந்த தொந்தரவை கொடுத்து விட்டேன். குஜராத்தியில் அவர் சொன்னதை நான் மேற்கண்டவாறு மொழிபெயர்த்து சொன்னேன். நீங்கள் வந்ததற்காக நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். லண்டன் வாழ்க்கை உங்களுக்கு ஒத்துக்கொள்ளும் என்றும் இங்குள்ள மக்களுடன் நீங்கள் பழகுவீர்கள் என்றும் நம்புகிறேன். ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிவானாக என்றார் கார்டினல். இவ்வாறு கூறிவிட்டு கார்டினல் எழுந்து நின்று எங்களுக்கு விடையளித்தார். ஒரு நாள் நாராயண ஹேமச்சந்திரர் வேட்டி கட்டி ஒரு சட்டையை மாத்திரம் அணிந்து கொண்டு என் இருப்பிடத்திற்கு வந்தார். அச்சமயம் இருந்த வீட்டு அம்மாள் புதியவர். நாராயண ஹேமச்சந்திரரை அவருக்கு தெரியாது. இந்த நிலையில் அவர்தான் ஹேமச்சந்திரருக்கு கதவை திறந்து விட்டார். அவர் பயந்து போய் என்னிடம் ஓடோடியும் வந்து, பைத்தியம் போல் இருக்கும் ஒருவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் என்றார். நான் கதவண்டை போனேன். நாராயண ஹேமச்சந்திரரை பார்த்து வியப்படைந்தேன். அவருடைய கோலத்தை கண்டு திடுக்கிட்டும் போனேன். ஆனால் அவருடைய முகத்திலோ வழக்கமாக இருக்கும் புன்னகையை தவிர வேறு எதுவுமே இல்லை. தெருவிலுள்ள சிறுவர்கள் உங்களை தொடர்ந்து வந்து உங்களை துணிகளை கிழிக்க முற்படவில்லையா என்று அவரை கேட்டேன். ஆம், குழந்தைகள் என் பின்னால் ஓடி வந்தனர்.
அவர்களை நான் பொருட்படுத்தவில்லை, அங்கு சும்மா இருந்து விட்டார்கள் என்றார். நாராயண ஹேமச்சந்திரர் லண்டனில் சில மாதங்கள் தங்கியிருந்து விட்டு பிறகு பாரிஸுக்கு சென்றார். பிரெஞ்சு மொழி படிக்கவும் பிரெஞ்சு நூல்களை மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்தார். அவருடைய மொழிபெயர்ப்பை திருத்துவதற்கு போதுமான அளவுக்கு எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியும். ஆகவே அதை படித்து பார்க்க அவர் என்னிடம் கொடுத்தார். அது சாராம்சமே இன்றி மொழிபெயர்ப்பன்று. கடைசியாக அமெரிக்கா போவது என்ற தமது உறுதியையும் அவர் நிறைவேற்றிவிட்டார். அதிக கஷ்டப்பட்டே கப்பலில் 3ஆம் வகுப்பு டிக்கெட் அவருக்கு கிடைத்தது. அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு நாள் வேட்டியும் உள் சட்டையும் மாத்திரம் அணிந்து கொண்டு அவர் வெளியே வந்துவிடவே ஆபாசமான உடை அணிந்திருந்த குற்றத்திற்காக அவரை கைது செய்து வழக்கு தொடுத்தனர். விசாரணைக்கு பிறகு அவர் விடுதலையடைந்தார் என்றே எனக்கு ஞாபகம். மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை 2 பகுதிகள் முடிந்தது. அடுத்தது 3வது தலைப்பு மகத்தான கண்காட்சி என்ற தலைப்பிலே சத்திய சோதனை என்ற இந்த புத்தகத்தில் இருந்து மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையில் இருந்து நாம் அவர் சத்தியத்திலே வாழ்ந்தார், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது, ஏனெனில் அகஸ்திய பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே, குரு அருள் இருந்தால் மட்டுமே, இறையருள் இருந்தால் மட்டுமே ஒருவன் சத்தியத்திலே வாழ்ந்து சத்தியத்திலேயே சத்தியத்திலேயே மூழ்க முடியும். அகஸ்தியம் சத்தியம் சாநித்தியம் என்பது மிகப்பெரிய ஞானம். நமது பாரத பூமி சத்தியவான்களாக வாழ்ந்து சென்ற ஹரிச்சந்திரனிலிருந்து இன்றைய காலகட்டம் வரை மகாத்மா காந்தியிலிருந்து பல மகான்களையும் புனிதர்களையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய சத்தியம். மகாத்மா காந்தியானவர் அவர் ஒருபொழுதும் சத்தியத்தை மீறியதே இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது சத்தியத்தை வாழ்ந்து காட்டியவர்களுடைய சத்தியத்தை சுயசரிதியை நாம் ஓரளவாவது அந்த சரிதத்தை, சத்திய சரிதத்தை, சுயசரிதையை படித்து தெளிவுற வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக 3வது பகுதியான மகத்தான கண்காட்சி என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மகாத்மா காந்தியே அவர் எழுதிய வண்ணம் சுயசரிதியில் எவ்வாறு எழுதினாரோ அதையே அவரே கூறுவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் அன்னப்பறவை போன்று நமக்கு உண்டான சத்தியத்தையும் தர்மத்தையும் இறையையும் இறைசக்தி போன்ற சம்பவங்களையும் உள்வாங்கி கொண்டு அதன்வாறு நடப்போம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஓம் அகத்தீசாய நமக. அடுத்த பகுதிக்கு செல்வோம். மகத்தான கண்காட்சி. மகாத்மா காந்தி 1899 பாரிஸில் மகத்தான கண்காட்சி ஒன்று நடந்தது. அதற்காக செய்யப்பட்டு வந்த விமரிசையான வேறுபாடுகளை குறித்து பத்திரிகையில் படித்திருந்தேன். எனக்கு பாரிஸை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. ஆகையால் இச்சமயத்தில் அங்கே போனால் இரண்டையுமே பார்த்ததாகும் என்று எண்ணினேன். கண்காட்சியில் முக்கியமாக பார்க்க வேண்டி இருந்தது எஃபில் கோபுரம். அந்த கோபுரம் அது முழுக்க இரும்பினால் கட்டப்பட்டது. ஈஃபில் கோபுரம் சுமார் 1000 அடி உயரம் இருக்கும். கவர்ச்சியான மற்றும் பல பொருள்களும் காட்சியில் இருந்தன. ஆனால் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானதாக இருந்தது அந்த கோபுரமே.
ஏனெனில் அவ்வளவு உயரமான ஒரு கட்டுக்கோப்பு விழுந்து விடாமல் எப்போதும் நிற்க முடியாது என்று அதுவரையில் கருதப்பட்டு வந்தது. பாரிஸில் சைவ உணவு விடுதி ஒன்று உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தேன். அங்கே ஒரு அறையை அமர்த்தி கொண்டு 7 நாட்கள் தங்கினேன். பாரிஸுக்கு பிரயாணம் செய்ததிலும் அதை சுற்றி பார்த்ததிலும் மிக சிக்கனமாகவே செலவழித்து சமாளித்து கொண்டேன். பாரிஸின் அமைப்பு படத்தையும் கண்காட்சியின் விவரங்களும் படமும் அடங்கிய புத்தகத்தையும் வைத்து கொண்டு அவற்றின் உதவியால் பெரும்பாலும் நடந்தே சென்று எல்லாவற்றையும் பார்த்தேன். முக்கியமான தெருக்களுக்கும் பார்க்க வேண்டிய இடங்களுக்கும் வழி தெரிய அவைகளே போதுமானவை. கண்காட்சி மிக பெரியது. பல வகையான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன என்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு இப்பொழுது நினைவு இல்லை. எஃபில் கோபுரத்தில் 2-3 தடவை நான் ஏறியதால் அது மாத்திரம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அதன் முதல் அடுக்கில் ஒரு சாப்பாட்டு விடுதி இருந்தது. வெகு உயரத்தில் நான் மத்தியான சாப்பாடு உண்டேன் என்று சொல்லிக் கொள்ளுவது சாத்தியமாக வேண்டும் என்று திருப்திக்காக மாத்திரம் 7 ஷில்லிங்கை அங்கே தொலைத்தேன். பாரிஸில் உள்ள புராதனமான கிறிஸ்துவாலயங்கள் இன்னும் என் நினைவில் இருக்கின்றன. அவற்றின் கம்பீரமான தோற்றமும் அங்கிருந்த அமைதியும் என்றும் மறக்க முடியாதவை. நோத்ரதாம் கோயிலின் அற்புதமான நாட்ரடாம் அமைப்பும் உள்ளே செய்யப்பட்டிருக்கும் விமர்சையான சித்திர வேலைகளும் அழகான சிலைகளும் என்றும் மறக்க முடியாதவை. இத்தகைய தெய்வீகமான கோவில்களை கோடிக்கணக்கில் செலவிட்டு கட்டியவர்களின் உள்ளங்களில் நிச்சயமாக கடவுள் பக்தி இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணினேன். இத்தகைய தெய்வீகமான கோயில்களை கோடிக்கணக்கில் செலவிட்டு கட்டியவர்களின் உள்ளங்களில் நிச்சயமாக கடவுள் பக்தி இருந்திருக்கவே வேண்டும் என்று எண்ணினேன். இத்தகைய தெய்வீகமான கோவில்களை கோடிக்கணக்கில் செலவிட்டு கட்டியவர்களின் உள்ளங்களில் நிச்சயமாக கடவுள் பக்தி இருந்திருக்கவே வேண்டும் என்று எண்ணினேன். பாரிஸ் நகரின் நாகரிக வாழ்க்கை குறித்தும் களியாட்டங்களை பற்றியும் நான் நிரம்ப படித்திருந்தேன். அவற்றிற்கான அறிகுறிகள் ஒவ்வொரு தெருவிலும் தென்பட்டன. ஆனால் இக்காட்சிகளுக்கெல்லாம் புறம்பானவைகளாகவே கிறிஸ்துவாலயங்கள் இருந்தன. இக்கோயில்கள் ஒன்றினுள் ஒருவன் போய்விடுவானாயின் வெளியில் உள்ள சப்தங்களையும் சந்தடிகளையும் அவன் மறந்தே போவான். உடனே அவனுடைய தன்மையே மாறிவிடும். கன்னிமேரியின் சிலை முன்பு மண்டியிட்டு தொழும் ஒருவனை கடந்து சென்றதுமே அவன் கண்ணியமாகவும் பக்தியோடும் நடந்து கொண்டு விடுவான். இவ்விதம் முழந்தால் இடுவதும் பிரார்த்தனை செய்வதும் வெறும் மூட நம்பிக்கைகளாக இருக்க முடியாது. கன்னிமேரியின் முன் பயபக்தியுடன் மண்டியிட்டு கொண்டு வணங்கியவர்கள் வெறும் சலவை கல்லை மாத்திரம் வணங்கியவர்களாக இருக்க முடியாது. என்று அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி அது முதலே என்னுள் வளர்ந்து கொண்டு வந்தது. அவர்கள் கல்லை வணங்கவில்லை. உண்மையான பக்தியால் பரவசமடைந்து அக்கல் எதற்கு அறிகுறியாக நின்றதோ அந்த தெய்வீக சக்தியையே அவர்கள் வணங்கினார்கள். இத்தகைய பிரார்த்தனைகளினால் அவர்கள் கடவுளின் மகிமையை வளர்த்தவர்களாயே அல்லாமல் குறைத்து விடவில்லை என்றும் அப்பொழுது எனக்கு தோன்றியதாக நினைவிருக்கிறது. எஃபில் கோபுரத்தை பற்றியும் இங்கே ஒரு வார்த்தை கூற வேண்டும். அந்த கோபுரம் இன்று எவ்விதம் பயன்படுகிறது என்பதும் தெரியாது. ஆனால் அதை குறித்து பலர் குறை கூறினர் என்றும் மற்றும் பலர் போற்றினர் என்றும் அப்பொழுது அறிந்தேன். அதை குறை கூறியவர்களில் முக்கியமானவர் டால்ஸ்டாய். அந்த கோபுரம் மனிதன் செய்யும் தவறுக்கு ஒரு சின்னமே அன்றி அவனுடைய அறிவுக்கு சின்னமல்ல என்று அவர் கூறினார். போதை தரும் பொருள்களிலெல்லாம் மிக மோசமானது புகையிலை என்று டால்ஸ்டாய் கூறினார். புகையிலை பழக்கம் உள்ளவனை குடிகாரன் கூட செய்ய துணியாத குற்றங்களை செய்துவிடும்படி புகையிலை தூண்டிவிடுகிறது என்றார். மதுபானம் ஒருவனை பித்தனாக்கி விடுகிறது, புகையிலையோ அவன் புத்தியை மயக்கி ஆகாய கோட்டையை கட்டும்படி செய்கிறது என்றார். அத்தகைய மதிமயக்கத்தில் மனிதன் சிருஷ்டிப்பாவைகளில் ஒன்றே இந்த கோபுரம் என்றும் டால்ஸ்டாய் கூறினார். இந்த கோபுரத்தில் கலைத்திறன் எதுவும் இல்லை. கண்காட்சியின் உண்மையான அழகை இது எந்த விதத்திலும் அது அழகு அதிகரித்ததாகவும் சொல்லுவதற்கில்லை. இதை பார்ப்பதற்கு ஏராளமான மனிதர்கள் கூடினார்கள். அது புதுமையாகவும் இணையற்ற வகையில் பெரிதாகவும் இருந்ததால்
மனிதர்கள் அதில் ஏறியும் பார்த்தனர். கண்காட்சியில் அதை ஒரு விளையாட்டு பொம்மை என்றே சொல்லலாம். நாம் குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கும் வரையில் பொம்மைகள் நமக்கு கவர்ச்சியாகவே இருக்கும். விளையாட்டுப் பொருட்களை கண்டு மயங்கும் குழந்தைகளே நாம் எல்லோரும் என்ற உண்மையை கோபுரம் நன்றாக எடுத்து காட்டுவதாக இருந்தது. அந்த கோபுரத்தினால் ஏற்பட்ட பயன் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த மகத்தான காட்சியை டால்ஸ்டாய் எவ்வாறு கண்டார், மகாத்மா காந்தி எவ்வாறு கண்டார், இன்று நாம் எவ்வாறு கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை. மகாத்மா காந்தி அவ்வப்பொழுது விடுதலைக்காக, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக கள்ளுக்கடைகளை ஒழிக்க வேண்டும், மதுவை அழிக்க வேண்டும் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற அகிம்சை வழியில் நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு சத்தியவான். இந்த மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையை, சத்திய சோதனையை ஒரு மனிதன், அவன் தமிழனோ குஜராத்தியோ அல்லது அவன் மலையாளியோ எந்த மொழியை சார்ந்திருந்தாலும் பாரத பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதையை படிப்பது என்பது மிக 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 அவசியம். ஏனெனில் நாம் அக்காலகட்டத்திலே இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்களில் மிகவும் ஒரு அகிம்சைவாதி, சைவ சித்தாந்தி, சத்தியத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தமர் மகாத்மா காந்தி. ஏனெனில் மனிதனுடைய போக்கு என்பது இன்று சத்திய சோதனையாக உள்ளது. சத்தியத்தில் வாழ்வது என்பதே மிகப்பெரிய அரிதான விஷயம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம் பாரத பூமியிலே விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகாத்மா காந்தி மற்றும் எண்ணற்ற புனிதவான்கள், யோகிகள், ஞானிகள் அனைவரும் வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான உத்தமமான பூமி வேறு எங்கும் பாரதத்திலே கிடையாது. மகாபாரதத்திலே இந்த பூலோகத்தில் கிடையவே கிடையாது. நம் பாரதத்திற்கு உண்டான பெருமையே அது என்பது மிக மிக சாலச் சிறந்தது. எனவே அகஸ்திய பெருமானுடைய சித்தர்கள் வழியிலே ஒருவன் முதலில் அகஸ்தியம் சத்தியம் சாநித்தியம், சத்தியத்தை கடைபிடித்து சத்தியமாக வாழ வேண்டும், சத்தியத்திலே வாழ வேண்டும். இன்று மனிதர்களோ பொய் பித்தலாட்டங்களில் மூழ்கி கிடக்கின்றனர். சத்தியத்தில் வாழும்பொழுதுதான் அதில் உள்ள சத் என்பது வேலை பார்க்கும், சத் சித்தானந்தம் கிடைக்கும். சத்தியம் என்பது சத்து கூட்டல் இயம், சத்து இருக்கும் இடம் சத்தியம், அதுதான் இமயம். அவர் இருக்கும் பொழுது சத்தியத்தில் ஒருவன் நடக்கின்ற விஷயங்களை ஒரு சுயசரிதையில் படித்து தெளிந்தோமானால் நாமும் அவ்வாறு அந்த சத்திய சோதனையில் மாட்டிக்கொண்டிருந்தால் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று அந்த தெய்வமே நமக்கு உள்ளுணர்வாக இன்ட்யூஷனில் சொல்லும். நாம் போகிற பாதை தவறு, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை செய்யாதன்னு நமக்குள்ள ஒரு குழந்தையாக இருக்கிற அந்த மனசாட்சி கத்தும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தன்மையை உணர்ந்தோமானால் அந்த தன்மையை நமக்குள்ளிருந்து வழிகாட்டும். நம்ம எங்கேயும் யாருக்கிட்டையும் எதற்கும் போய் கையேந்த தேவையில்லை. சத்குருவாக நமக்குள்ள அகஸ்திய பெருமான் இருக்கின்றார். அந்த சத்குரு என்பது அகஸ்திய பெருமானாக இருக்கலாம், காகபுஜண்ட முனியாக இருக்கலாம், மகாத்மா காந்தியாக இருக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கலாம், அல்லது நாம் வணங்கும் தாய் தந்தையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சத்தியத்தை உரைக்கின்றவர்கள் அனைவருமே தெய்வீக சக்தியே.
ஏனெனில் சத் என்பது அது மிகப்பெரிய ஒரு ஞான ஒளி. அது சத்குரு ஐயா வைகுண்டரிலிருந்து இன்னும் ஏனற்றைய மகான்களை ஒவ்வொருவரும் பின்பற்றி கொண்டு வருகின்றோம் என்றால் ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒரு தனித்துவம், தனித்தன்மை, பூர்வஜன்ம விட்டகுறை தொட்டகுறை மூலமாக நாம் ஒவ்வொரு குருமார்களையும் பிடித்து கரசேர வேண்டும் என்பதே நமது ஆதங்கம். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்றால் நடுநாடு, வள்ளநாட்டு சித்தர் என்றால் திருநெல்வேலி மாவட்டம், போகர் என்றால் பழனி, கமலமுனி என்றால் தஞ்சாவூர், கொங்கண சித்தர் என்றால் திருப்பதி, காகபுஜண்டர் என்றால் கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். அவ்வாறு சித்தர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது. அவ்வாறு இருக்கும் பொழுது காந்தியினுடைய சுயசரிதை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மாநிலத்திலும், பாரத பூமியிலே ஒவ்வொரு தேசத்திலும், குஜராத்திலும், கொல்கத்தாவிலும், எந்த மாநிலமாக, மாநிலம் பெரிய நிலம் என்று அர்த்தம். மாநிலம் என்றால் பெரிய நிலம் என்று அர்த்தம். கிராமம் என்றால் சிறிய நிலம் என்று அர்த்தம். அது சிறிய நிலமோ பெரிய நிலமோ, பாரத பூமியில் ஒவ்வொரு மகான்களும் சத்தியத்திலும் தர்மத்திலும் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். நாமும் அதில் அந்த சத்தியத்தில் வாழவில்லை என்றால் இந்த பாரத மாதாவிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகம், பூமாதேவிக்கு செய்யும் துரோகம். இன்று பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையிலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பாவமும் புண்ணியமும் சமநிலை எய்தும்போது சம ஆதி ஆகின்றான் ஒரு மனிதன். அவன் தெய்வீகமாக கருதப்படுகின்றான். எனவே ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதான் சித்த புருஷர்களினுடைய ஆசிகள். இன்றைய பொங்கல் தினத்திலே பழையன கழிதலும் புதியன பெறுதலும் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்றைக்கி ஏன் காந்தியை பற்றி பேசுகிறோம், மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அவர் நாட்டுக்காக உழைத்தார். அதே காலகட்டத்தில் ரமண பகவான் உலகத்திற்காக உழைத்தார்கள். இருவருமே அவரவர்களுக்கு உண்டான இறைவன் கொடுத்த பணியை செய்தார்கள். இறைவனோடு ஐக்கியமானார்கள். இந்த விஷயங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் பரிணாம வளர்ச்சியிலேயே மிருகமாக பல்விருகமாக திருவாசகத்தில் புல்லாய் பூண்டாய் புழுவாய் எல்லா சங்கமத்துள்ளும், எல்லா சங்கமம் என்றால் எல்லா ஜாதி மத அடிப்படையிலும் புல்லாகி பூடாகி புழுவாகி அத்தனையாகவும் நாம் பிறந்து இந்த மனித பிறவியில் வந்திருக்கின்றோம் என்றால் அதிலே உள்ள தெய்வீகத்தை உணர்வதை தவிர வேறொன்றுக்காகவும் நாம் பிறக்கவில்லை. நமக்குள் உள்ள தெய்வீகத்தன்மையை உணர்ந்தோமானால் அதுதான் அந்த தெய்வீகத்திற்கு உண்டான நன்றி கடன். ஒரு அனல் மின்சார நிலையம் இருக்கின்றது, ஒரு நீர் மின் நிலையம் இருக்கின்றது, நீரேற்று நிலையம். அனல் மின்சாரம், நீரின் மூலமாக உள்ள மின்சாரம். இந்த மின்சாரத்தினுடைய பயன் என்னவென்றால், இந்த மின்சாரத்தின் மூலமாக விளக்கு எரிய வேண்டும், வீட்டு உபயோகப் பொருட்களை பயன்படுத்துவதிலிருந்து அத்தனைக்கும் மின்சாரம் பயன்பட வேண்டும் என்பதே. தெய்வீக பிறவிகள் பிறவி எடுத்து நமக்கு வாழ்ந்து காட்டி சென்று விட்டார்கள் என்றால் அது ராமன் முதலிலிருந்து
சபர்மதி ஆசிரமம் மூலமாக வளர்ந்து நமக்கு சத்தியத்தை போதித்து சத்தியத்தில் வாழ்ந்து கட்டிய மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, கல்கத்தா காளியினுடைய அம்சமாக பிறந்து சிவஸ்வரூபமாக வாழ்ந்து காட்டிய ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எத்தனையோ ஆசிரமங்கள், எத்தனையோ கோயில்கள் அனைத்துமே நாம் மனிதனாகிய நாம் நமக்குள்ளே உள்ள தெய்வீகத்தன்மை உணர வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் சென்று போதித்தார்கள். உலகென்றும் சத்தியத்தில் வாழ்ந்து காட்டி வந்து விட்டார்கள். ஏன் விவேகானந்தர் வெளிநாடுகளில் போய் சுற்றுப்பயணம் சுற்றி பார்க்குறதுக்கு போகலை. இந்து சனாதன தர்மத்தை தெய்வீகத்தை உணர வைக்கிறதுக்காக அங்கே சகோதர சகோதரிகளேன்னு போய் போராடினார். அவ்வாறே மகாத்மா காந்தியும் பண்ணார். அப்போ கடல் கடந்து நம்ம எங்கே போனாலும் சரி, கடல் கடந்து ஒரு மூலையில் உக்காந்துருந்து ரமண பகவான் மாதிரி பண்ணாலும் அந்த தெய்வீகத்தன்மை அனைவரும் உணர வேண்டும். நாம் முக்தி அடைய வேண்டும், பிறவி போதும், இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டும், அதை தவிர வேறு எதற்காகவும் நாம் வரவில்லை என்ற ஒரு பரிணாமத்தின் மூலமாக இறைவன் உணர்த்துவதை நாம் உணர்த்தி கொண்டு இருக்கின்றோம். அதை உணர வேண்டும். அகில உலக அகஸ்தியர் ஞான சபை என்பது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள தெய்வீகத்தை உணர்ந்து சத்குருவாக உள்ள அவரவர்களுடைய குருமார்களின் வழியே வந்து குருவுடன் வெளிச்சத்துடன் இரண்டர கலக்க வேண்டும். முக்தி அடைந்தவர்களுக்கு ஞானிகளுக்கு உலகம் இல்லை என்பது வேறு. அதே ஞானிகள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஞானிகள் ஆக்க வேண்டும் என்பது வேறு. ஞானிகள் பார்வையில் கடவுளும் இல்லை, உலகமும் இல்லை, தானும் இல்லை, எதுவுமே இல்லை என்ற உச்சக்கட்ட ஞானம். பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள பிரம்மமே லலிதா தேவியாக அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தமக்குள்ளே இருக்கும் தெய்வீகத்தன்மை உணருவதற்கு யாரோ ஒரு குருவை கிட்டியாக பிடிச்சிக்கணும். குரு தான் திருவருள். குருவருளின்றி திருவருள் அமையாது. மாதா பிதா குரு தெய்வம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வர குரு சாட்சா பரம தஸ்மஸ்ரீ குரவே நமக. ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு குருமார்கள் இருந்தாங்க. குருமார்களுடைய ஆசிரமங்கள் இருந்தன. எல்லா காலகட்டத்திலும் போலியானவர்கள் இருந்தார்கள். அதற்காக அனைவரும் போலிகள் அல்ல. இப்போ ஆசிரமங்கள் என்பது மனிதனை தெய்வீகமாக்குவதற்கு உண்டான முக்தியை அளிக்கக்கூடிய தலங்கள், திருத்தலங்களே தவிர அது வேண்டும் இது வேண்டும் நமது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடம் அல்ல என்பதை நாம் முழுக்க பரிபூரணமாக உணர வேண்டும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் சுயநலத்தோட நான் எனது மக்கள், எனது குடும்பம், எனது பிரச்சனை என்ற நோக்கிலே ஆசிரமங்களை நோக்கி செல்லாதீர்கள். தெய்வீகத்தை உணருங்கள். தெய்வீகத்திற்காகத்தான் ஆசிரமங்களுக்கு செல்ல வேண்டுமே தவிர, தெய்வீக காட்சிக்காகத்தான் ஆசிரமங்களுக்கு செல்ல வேண்டுமே தவிர, ஞானத்தை அறியவும் ஞானத்தை பழகவும் தான் செல்ல வேண்டுமே தவிர வேற எந்த புறநோக்கும் இருக்கக்கூடாது. சபர்மதி ஆசிரமம் காந்திக்கு இருந்தது. ராமகிருஷ்ண குருகுலம் இன்று அனைவருக்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு பாரத தேசத்திலும், ஒவ்வொரு பூலோகத்தில் உள்ள அத்தனை தேசங்களிலும் ஆசிரமங்களும் தேவாலயங்களும் புனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் குருத்தன்மையும் நமக்குள்ளே சத்தாக உள்ள சத் சித்தானந்தம் என்ற பேரமைதியான ஞானத்தை அனுபவிக்க உள்ள ஒரு அமைப்பு தானே தவிர வேறு எந்த பர்பஸும் கிடையாது.
அருகிலுள்ள ஜீவசமாதி திருக்கோயில்களுக்கு போங்க, அருகிலுள்ள ஆசிரமங்களுக்கு போங்க. எதுக்காக போகணும்? என் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், என் பிள்ளை வேலை வாங்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை வேணும், அந்த நோக்கத்தில் போகாதீங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. ஒவ்வொருவரும் தெய்வீகத்தை உணர வேண்டும், தெய்வங்களுடன் பேச வேண்டும். தெய்வங்கள் பேசும். கலிகாலத்தில் தெய்வங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுகிறாங்க. முருகன் பேசுவார், பிள்ளையார் பேசுவார், அகஸ்தியர் பேசுவார், புஜண்டர் பேசுவார். ஒவ்வொரு சித்தருடைய ஜீவ சமாதியிலும் உள்ள சித்தர்கள் பேசுவாங்க. நீங்கள் பேசினா பேசுவாங்க. நமக்கு எங்கே நம்ம பிரச்சனையை போய் அங்கே புலம்பி தீர்த்து அழுவதற்காகவும் புலம்புறதுக்காக தானே நம்ம அங்கே போகிறோம். அப்படி அல்ல. நமது பிரச்சனைகள் அல்ல. முதலில் ஒரு மனிதன் தெள்ளத் தெளிவாக உணர வேண்டியது சத்தியத்தில் வாழ வேண்டும். அவ்வாறு சத்தியத்தில் வாழும்போது சோதனைகள் வரும். அவ்வாறு சோதனைகள் வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த சத்தென்னும் சத்குருவாக இருக்கிற அந்த சத்தே நம்மை வழி நடத்தும். அதற்கு ஆரம்ப சாதகர்கள் திருக்கோயில்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் ஆசிரமங்களுக்கும் சென்று குருமார்களுடைய பேச்சினையும் அவர்களுக்கு பணிந்து பணிவிடை செய்து அதில் உள்ள ஞான கருத்துக்களை உள்வாங்கி நாம் பிறப்பின் நோக்கம் என்ன என்று உணர்ந்து ஒருவன் செல்ல வேண்டும். ஆனால் கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, விளக்கு போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே சுயநல அடிப்படையில் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணுன்ற நோக்கத்தில் போகாதீங்க. நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம பிரச்சனை பகவான் பார்த்துக்குவார். ஒரு தெய்வீக காட்சியை காண முடியலையேன்னு போங்க. தெய்வீக காட்சியை கண்ட அனுபவங்களுக்காக போங்க. தெய்வீகமாக ஆகிறதுக்காக போங்க. என் குழந்தை நல்லா படிக்கணும், என் குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், என் பேரப்புள்ள ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும். தயவு செஞ்சு அந்த நோக்கத்தோட திருக்கோயில்களை போய் அசுத்தப்படுத்தாதீங்க. திருக்கோயில் ஆலயம் கட்டினது எதற்காக அப்படின்னா நம்மளை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக அல்ல. ஆலயங்களும் ஆசிரமங்களும் ஜீவ சமாதிகளும் அத்துணையும் நாம் தெய்வீகத்தன்மை உணர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட அமைப்புகளை தவிர நமது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம் அது அல்ல. இதை ஒவ்வொரு மனிதரும் உணர வேண்டும். இது ஆரம்ப சாதகர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவர்கள் செல்லுவார்கள். என் குழந்தைக்கு, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், என் பையனுக்கு குழந்தைய கொடு, முருகன்கிட்ட போவாங்க. கந்த சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். அது ஆரம்ப சாதகன். அதையும் தாண்டுங்க. முருகா, உன்னை தவிர எனக்கு எதுவும் வேணாம். முருகா, உன் காட்சி கிடைக்கணும். முருகா, என் கூட பேசு என்று முருகனுடன் பேச வேண்டும். முருகனோ விநாயகரோ நம்ம வச்ச ஆள் கிடையாது. நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க ஆள் வேலை வச்சுட்டு நிற்கிற ஆள் கிடையாது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் முருகா அதை பண்ணிக்கொடு, எனக்கு இதை பண்ணிக்கொடு அப்படின்னா நம்மளுடைய வேலையாளா அவர்? நமக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதுன்னு இறைவனுக்கு தெரியும். தயவு செஞ்சு இது வேணும் அது வேணும் பிரார்த்தனை நோக்கத்தோடு போகாதீங்க. பிரார்த்தனைனா சமுதாயத்துக்காக, மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். சுயநலத்தோடு எது பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இது சாபம் கிடையாது. அது சுயநலத்தின் அடிப்படையில் எந்த நோக்கில் நீங்கள் திருமணத்திற்காகவோ குழந்தைக்காகவோ வேலைக்காகவோ கோயில்கிட்டையோ ஆசிரம குருமார்கள்ட்டையோ தயவு செஞ்சு போய் புனிதத்தை கெடுக்காதீங்க. உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இந்த டைமுக்குள்ளே நடக்கும், அதுக்குள்ளே நடக்கும்னு பரிகாரம், கோயில் பூஜை, புனஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா அது தெய்வத்துக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தோஷம். தெய்வத்துக்கு தெரியாத படைச்சவங்களுக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அமைதியாக உக்காந்துருங்க. அமைதிக்காக போங்க. ஆலயம் என்பது ஆன்மா லைக்கும் இடம், அதுக்காக போங்க. அங்கே தான் செல்ஃபோனில் பேசுகிறது, அங்கே தான் போய் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா
நான் எல்லா அர்ச்சகர்களையும் சொல்லலை. அர்ச்சகர்களுடைய புனிதத்தன்மையில் இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த கருவறையில் அர்ச்சகர் அப்படின்னா அந்த அர்ச்சகர் மட்டும்தான் இருக்கணும், வேறு பிற ஆட்கள் இருக்கவே கூடாது. அந்த அர்ச்சகரும் ஒரு மனிதனை கூட யாரையும் தொடக்கூடாது. ஏன்னா அந்த புனிதத்தன்மை, இவன் வெளியிலேருந்து வர ஆள் எங்கேருந்து வரான் எப்படி வரான்னு தெரியாது. அர்ச்சகர்கள் புனிதத்தன்மையோடு ஆச்சார அனுஷ்டானங்களை சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும். உண்மையான அர்ச்சகர்கள், எல்லா அர்ச்சகர்களையும் சொல்லலை. புஷ்பம் கொண்டு வந்தாங்க, நெய்வேத்தியம், அது தண்ணி தெளித்து தான், புஷ்பத்துக்கு தண்ணி தெளித்து தான் போடணும். அந்த ஆகம விதிகளை பயன்படுத்தாத அர்ச்சகர்களை சொல்கிறேன். ஒரு சில குறைகள் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய தோஷம். எதுக்காக இந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் இந்த பாதையில் பயணிக்கணும்? சித்தர்கள் பாதையில் மட்டும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அதனால் ஆச்சார அனுஷ்டானங்கள், ஆகம விதிகள் அத்தனையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ சாமி கும்பிட்டோம், ஏதோ போனோம் அப்படின்னா அது இறை வழிபாடு அல்ல. அப்படி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இன்னும் முதல் படிநிலையிலே தான் இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற நோக்கத்துக்காவது கோயிலுக்கு போகிறாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு உண்டான வருமானம், பொருளாதாரம் எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு வேலை கொடுன்ற அந்த நோக்கத்துக்காக போகிறாங்க. எனக்கு குழந்தை வேணும் அந்த நோக்கத்துக்காக இறைவனுக்கு போங்க. முதல்ல அந்த படிநிலையாவது ஒரு எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு பள்ளி அளவில் இருக்கிற அந்த வழிபாடு முதல்ல நடக்கட்டும். ஆனால் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி பள்ளிக்கு போகிற மாதிரி போகாதீங்க. அப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோன்னா 3 மனிதர்கள் வருவாங்க. ஒருத்தவங்க சுயநலத்துக்காக வருவாங்க, 2வது மற்றவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வருவாங்க, 3வது முருகா உன்னை தவிர எனக்கு எது வேணும், எதுவும் வேண்டாம் அப்படின்னு தெய்வீகத்தன்மையை உணர்கிறதுக்காக வருவாங்க. இதில் 90% சுயநலத்துக்காக மட்டும் வரவங்க தான் வராங்க. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி ஒரு மகாத்மா காந்தி தான். மகாத்மா அப்படின்னா யாருன்னா மகாத்மா காந்தி தான். மகரிஷி ரமண மகரிஷி, பகவான் ரமண மகரிஷின்னா ரமண மகரிஷி ஒருத்தவர் தான், யூனிக். விவேகானந்தர்னா ஒரு விவேகானந்தர் தான். ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். பரமஹம்சர் யார் அப்படின்னா ஒரு பரமஹம்சர் தான். அப்போ இந்த அகஸ்திய மகரிஷியாக இருந்தாலும், காகபுஜண்ட மகரிஷியாக இருந்தாலும், விஸ்வாமித்திர மகரிஷியாக இருந்தாலும், வசிஷ்ட மகரிஷியாக இருந்தாலும், கமலமுனி மகரிஷியாக இருந்தாலும், பிருகு மகரிஷியாக இருந்தாலும், மகரிஷி என்றால் மிகப்பெரிய 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 தெய்வீக சக்தி. அதற்கு மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது. அது அந்த ரிஷி, அந்த மகரிஷி, அந்த மகரிஷி சொன்னால் அத்தனை சுவாமியும் கேட்பாங்க. குருவுக்குள்ளே தான் அத்தனையும் அடக்கும். ஏன்னா அந்த வெளிச்சத்துக்குள்ளே அத்தனையும் அடக்கும். அந்த வெளிச்சத்துலேருந்து தோன்றது தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன். எப்படி சூரியன்லேருந்து தோன்றின நட்சத்திரங்களும் சூரியன்லேருந்து தோன்றின நிலாவும் மாதிரி எல்லாமே சூரியன் தான். சூரியன் தான் ஞானகுரு. சூரியன் மீது அதாவது கோடி கோடி சூரிய பிரபா, கோடி கோடி சூரிய பிரபா தான் ஞானம். இந்த ஞானத்தை உணர்றதுக்காகத்தான் பல வழிகளிலும் பல்முனையிலையும் நாம் இந்த கருத்துக்களை நம்ம கலந்துரையாடிட்டுருக்குறோம். திருவள்ளுவர் ஒரு சித்தர், அகஸ்திய மகரிஷி ஒரு சித்தர், காகபுஜண்ட மகரிஷி ஒரு சித்தர், ரமண பகவான் ஒரு ஞானி சித்தர். அப்போ சித்துக்கள் செய்கிறவங்க சித்தர் கிடையாது. சித்துக்கள் எதற்காக என்றால், தெய்வீக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது என்று நம்புவதற்காக படைக்கப்பட்ட சித்திகள். சித்திகளை பிடித்து விட்டு ஞானத்தை விட்டுவிடக்கூடாது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தன்மையை உணர்வது தான் நமதுடைய நோக்கம். பிறப்பின் நோக்கம் முக்தி, பிறப்பின் நோக்கம் முக்தி. முக்தியை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஞானத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ வேல் என்பது முருகன்கிட்ட மட்டும்தான் இருக்கிற ஒரு அம்சம். அந்த வேல்ன்றது ஞான வேல்.
அப்போ ஞானமலையான ஞானத்தின் அடிப்படையில் உள்ள பழனி தண்டாயுதபாணி பழனியில் இருக்காருன்னா ஞானப்படத்துக்காக கோச்சுண்டு வந்தார். அது ஞானமலையாகவே ஆகிப்போச்சு. இதெல்லாம் இறை நடத்தின நாடகம். ஏன் காந்தி குஜராத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இணைக்கிறோம் அப்படின்னா, பாரத தேசம் அவ்வாறு பண்பட்டது, புனிதமிக்கது. அப்போ இந்த பதிவின் மூலமாக, இந்த சத்சங்கம் மூலமாக மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, ரமண பகவானாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டம் வரை அது புனித பயணமாக வெளிநாடுகளில் சென்றாலும் வெளிமாநிலங்கள் சென்றாலும் ஒரே இடத்தில் இருந்து அமர்ந்து தியானம் செய்தாலும் யோகம் செய்தாலும் ஞானம் செய்தாலும் அத்துணையும் தெய்வீகத்தன்மை உணருவதற்காக அவர்களுக்கு பின்னால் ஆசிரமங்கள் இருந்தன. எல்லா ஆசிரமும் போலி ஆசிரமும் கிடையாது. எல்லா ஆன்மீகவாதிகளும் போலி ஆன்மீகவாதிகள் கிடையாது. இன்றும் உண்மையான சத்தியத்திலும் தர்மத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞானிகளும் புனிதர்களும் சித்தர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், வாழ்ந்தும் காட்டுவார்கள். இனிவரும் காலங்களில் ஞானிகளும் சித்தர்களும் அதிகமாக வழித்தோன்றல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கின்றது. ஞானியர்கள் பிறப்பார்கள், சித்தர்கள் பிறப்பார்கள், அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள், வாழ்ந்து காட்டு கொண்டு இருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். இதுதான் சத்தியம். எனவே மனிதர்கள் ஒவ்வொருவரும் புனிதமாக இன்னைக்கு ஏன் காந்தியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, குஜராத்தில் மட்டும் இல்லை, எங்கே எல்லா இடத்துலையும் இன்று சீர்கேடுக்கு உண்டான மதுவை ஒழிக்க வேண்டும். காந்தியை மறந்தே போயிட்டான். காந்தி யாருன்னு கேட்குறான். அப்போ காந்தி என்பது மகா ஆத்மா. அப்போ அந்த மகாத்மா வாழ்ந்து காட்டிய வழிநெறியில் நாம் ஒரு 50% பின்பற்றினால் ஒழிய மதுவை ஒழிக்க முடியாது. அப்போ உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலிருந்து அகிம்சையில் போராடினால் மட்டுமே வெற்றி என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்திலும் சரி, பாரத தேச பூமியாக உள்ள இந்த இந்திய திருநாட்டிலே நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழர் திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நமக்குள்ளே உள்ள அகசுத்தி, அகம் உள்ளும் புறமும் தூய்மையானோமானால் அது நாட்டுக்கே வெளிச்சம். நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தன்மை தான் இந்த திருநாட்கள் மூலமாக வெளிப்படுது. அதனால தான் அதை கொண்டாடுறோம். எந்த தேசத்துலேயும் பசுமாட்டுக்காகவோ இல்லை சூரிய பகவானுக்காக விழா எடுக்கிறது கிடையாது, நன்றி தெரிவிக்கிறது கிடையாது. எனவே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி, அனைவரும் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ளே இருக்க தெய்வீகத்தன்மையை உணர்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் பொருட்டு வாழ்ந்து செல்லுவோம். அதுதான் ஓம். நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா செல்வோம், படிப்போம், கேட்போம், எல்லாமே ஓங்காரத்தில் தான் முடியும். ஓங்காரத்தில் ஆரம்பித்து ஓங்காரத்தில் முடிகிற இடம்தான் இந்த தமிழ் தேசம். எனவே இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட உரையை கேட்டு நாம் தெளிவடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. அகஸ்தியம் சத்யம் சாணித்யம் ஆச்சாரியவரியம் அற்புதம் அமிர்தானந்த சித்ரூபம் அமுல்ய மூலமாசரிய சர்வமங்கள சம்பூர்ணம் சதாஸ்மேர முகம்பஜம் சர்வ அகஷ்ண சாணித்யம் மம சத்குரும் ஆசரையே.
மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானுலு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட நரைதும்பைருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடு இதுவேளை விருதோடு ஆடியோருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாழ் நடராஜனே. ஹரி ஓம். ஓம் அகத்தீசாய நமக. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாக அச்சமுனி நந்திதவர் கோப்பான கோரக்கார் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஹரி ஓம். ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஹரி ஓம். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக.